ஒருத்தன் சந்தோஷமே இல்ல வாழ்க்கையில, நீங்க மட்டும் எப்படி ஆடிப்பாடி சந்தோஷமா இருக்கீங்கன்னு பக்கத்து ஊர்ல இருக்க சாமியார் கிட்ட போய் கேட்டானாம். அதுக்கு அந்த சாமியார் என் கூட வா அப்படின்னு பூக்கள் நிறைந்த தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போனாராம். அங்க ஏகப்பட்ட பட்டாம்பூச்சிகள் இங்கும் அங்கும் பறந்துகிட்டு இருந்துதான். அதுல ஏதாவது ஒண்ணு பிடிக்க சொன்னாராம். இவனும் அங்க இங்கன்னு ஓடி எவ்வளவோ முயற்சி பண்ணானா, ஒரு பட்டாம்பூச்சியும் சிக்கலையா. பரவாயில்ல வா, தோட்டத்தோட அழக கண்டு ரசிக்கலான்னு நடுவுல உட்காந்து ரசிக்க ஆரம்பிச்சாங்களாம். கொஞ்ச நேரத்திலேயே பட்டாம்பூச்சி அவங்கள சுத்தி வட்டமடிக்க ஆரம்பிச்சது. 1-2 பட்டாம்பூச்சி அவனுடைய கையிலேயே அமர்ந்தது. அதை பார்த்து அவனுக்கு சந்தோஷம் தாங்கல. தேடி போனப்ப கிடைக்கல, தானா இப்படி கிடைச்சிருக்குன்னு. அதை பார்த்த சாமியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இதுதான் தம்பி வாழ்க்கை. மகிழ்ச்சியை தேடி இங்கும் அங்கும் அலையும் போது கிடைக்காது. அதுவே நமக்கு கிடைத்த வாழ்க்கைய அமைதியா ரசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம கிட்ட தானா மகிழ்ச்சி வந்து சேரும். வாழ்க்கைய ஆனந்தமா எந்த குறையும் இல்லாம அனுபவித்து வாழலாம் அப்படின்னாராம். இதுதான் சந்தோஷம். ஏதோ ஒன்று தேடல்ல நம்ம கிட்ட இருக்க உண்மையான சந்தோஷங்களை நாமள அறியாமலே நாம இழந்துகிட்டு இருக்கோம். சந்தோஷன்றது சற்றுன்னு பற்றி கொள்ளும் ஒரு வகை தொற்று. மகிழ்ச்சியா இருக்க ஒருவரால தான் மற்றவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். மகிழ்ந்து மகிழ்வி.